1990களில் திரையுலகின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் கஸ்தூரி. சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆனதை அடுத்து அரசியலில் களமிறங்கிய கஸ்தூரி அடிக்கடி சர்ச்சையை பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெலுங்கு மக்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது சென்னை எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் அவர் மீது அடுத்தடுத்து பலரும் புகார் தெரிவித்திருந்தனர். இதனை அறிந்த நடிகை கஸ்தூரி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டை பூட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் கூறியிருந்தனர். இதனால் அவரது வீட்டில் சம்மன் நோட்டீஸை மட்டும் ஒட்டிவிட்டு திரும்பினர் போலீசார். இதையடுத்து கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அதே நேரம் கஸ்தூரி ஐதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து தனிப்படை போலீசார் உடனடியாக அங்கும் சென்று தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர். ஆனால் அந்த வீடும் பூட்டி இருந்ததால் போலீசார் ஏமாற்றமடைந்தனர். இதனால் தனிப்படை போலீசார் ஆந்திராவிலேயே முகாமிட்டு கஸ்தூரியை தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திராவில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரின் உதவியோடு கஸ்தூரி தலைமறைவாக உள்ளதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. கஸ்தூரிக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள சினிமா தயாரிப்பாளர் யார், கஸ்தூரி எங்கு பதுங்கி உள்ளார் என்பது போலீசாருக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. முன்னதாக கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.